இங்கதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆண்டு மகிமைப்படுத்த முடியும். வேற எங்க இந்த இடத்தோடு வெளியே போனீங்கன்னா ஆண்டு மகிமைப்படுத்த முடியாது உங்களால. அதனால நல்லா பாடுங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க, நல்லா கையை தட்டுங்க, நல்ல சத்தமா எப்போதும் அப்படி இருக்கணும். ஓகேவா? சரி, ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். நான் பாடி விட்டுடுவேன், நீங்க பின்னாடி பாடணும். ஏற்கனவே உங்களுக்கு பாடி இந்த பாட்டை சொல்லி தந்துக்கிறேன். பாடலாமா? கலக்கமில்லை கலக்கமில்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. அவர் நம்பின பிள்ளைகளுக்கு கலக்கமே கிடையாது, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டோட பிள்ளைங்க எப்போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஆண்டோட பிள்ளைங்க முகத்துல முகவாடலா இருக்கக்கூடாது, பிரகாசமா இருக்கணும். ஆண்டோட பிள்ளைங்க நொந்து போக கூடாது. ஏன்னு சொன்னா நீங்க யூதர் ராஜ்ய சிங்கத்தோட பிள்ளைங்க. அப்ப என்ன பண்ண? சிங்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? காட்டுல ஒரு சிங்கம் இருக்கிறது. சிங்கம் வந்து மியா மியான்னு கத்துமா, அதோட கர்ஜனை எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். புரியுங்களா? அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகமும் கதிகள் இங்க ஓடும், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. அதுலயும் சிங்கத்தோட கர்ஜனை நம்ம என்ன பண்ண அப்படியே உள்ளவே போகுது. எல்லாம் என்னது? இவர் எழுந்திருக்காரு, 8 மணி முடிப்பாரு. அந்த எண்ணத்திலேயே தான் வரீங்க. இந்த எண்ணத்தை முதல்ல விடுங்க. முதல்ல ஒரு ஆபீஸ் போனா 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, அங்க ஒழுங்கா நீங்க வேலை செய்யணும், இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. ஸ்கூலுக்கு போனாக்கா அங்க ஒழுங்கா படிக்கிறீங்க. ஆனா தேவட ஆலயத்துல வந்தாதான் டைமையே பாக்குறீங்க. இவரா 11 மணி தான் முடிப்பாரு. ஏன் முடிச்சா என்ன? எங்க போறீங்க? ரவுடி நாள் தானே. தேவ சமயத்துக்கு வேணா உட்கார மாட்டீங்களா? வீட்டு எண்ணத்தோடு வருவீங்களா? நான் சொல்லும் போது உங்களுக்கு அப்படி பிசா சொல்லுவான், எனக்கு நிறைய சுகர் இருக்குது, என்னால் பசி தாங்க முடியாது. தேவ சமதம் வந்த பிறகு அதான் ஆண்டு வார்த்தை வருதுல, அதான் உங்களுக்கு ஆகாரம். அதை திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டு போகணும். நீங்கள் இப்போ எப்படி இருந்தால் வரப்போகிற காலத்தில் எப்படி
அதில் என்ன பண்ணுங்க, இனி வர காலத்துங்கள அப்படியே சும்மா உட்காந்துட்டு போகக்கூடாது. நல்லா பாட்டை பாடி கையை தட்டி பாடணும். புரியுதுங்களா? வயசானாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க எல்லாம் உற்சாகமா இருக்கணும். நீங்க உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை நல்ல கர்த்தவனை வேறு பிடித்து அவருக்குன்னு வைத்திருக்கிறார். சரி, நேரடியாக நம்ம ஆண்டு வார்த்தை கடந்து போகலாம். சங்கீதம் 18:18. நான் வாசிமா வாசி மறுபடியும். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். பிரியமானவர்களே, ஆபத்து நெருங்கி இருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்ட காலம் ஆபத்து சூழ்நிலை காலமாக இருக்கிறது. ஆபத்து வரும்போது அநேக என்ன பண்ணுவாங்க, பார்த்து சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. இது வேணும், நல்லா வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருப்பார். என்ன பண்ணோம், அவர் ஆதரவாக இருக்குன்னு சொன்னாக்கா நீங்க அவரை தேடி போக வேண்டும். எங்க இருக்கிறாரு, நீங்க முழங்கலை மடக்குனா அங்க தேடி வந்துருவாரு. தாவீது வாழ்க்கையில எவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்து இருந்தது. வசனம் வாசிங்க, அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். 10:1 வாசிங்க. சங்கீதம் 10:1. கவனிங்க, ஏன் தூரத்தில் இருக்கிற தெரியுமா? ஆரம்ப நாட்கள்ல தாவீது தவறு செஞ்சதுனால, பாவம் செஞ்சதுனால, அடுத்த மனைவி எடுத்துக்கொண்டதுனால அவர் என்ன பண்றாரு, தூரமா போயிடுவாரு. நீ பாவத்துல இருந்தா, அக்கிரமத்துல இருந்தா, தவறு செஞ்சா உன் ஜபம் ஆண்டு சமயத்துல போகாது, ஜபத்துக்கு பதில் வராது, ஆண்டு தூரத்தில் நிற்பாரு. அவ என்ன பண்ணணும், அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு நிலவரம் ஆவியை தாருமன்னு சொல்லி கேட்டீங்களாக்கா அவர் வருவாரு. அப்ப பாவம் உனக்குள்ள குடிக்கொண்டு இருந்தா நீ கிறிஸ்தவனா இருப்பீங்க, நல்லா ஜபம் பண்ணுவீங்க. ஆனா ஜபம் வேஸ்டா போயிடும். அதனால என்ன பண்ணுச்சுனாக்கா, முதலாவது காரியம், ஆண்டவரே பாவம் எனக்குள்ள ஆளுக்கு செய்யக்கூடாது, என்னை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி ஆண்டு சமய கேட்கணும். கேட்டாதான் அவர் என்ன பண்ண நெருங்கி வருவாரு. வாசிமாத மறைந்திருக்கிறேன். ஏன் மறைவாரு தெரியுமா? நீ பாவமான செஞ்சிருவேன், அக்கிரமம் செய்வீங்க, துரோகம் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு மட்டும் பதில் தரணுமா? மறைஞ்சிருவாரு. நீ கத்துவீங்க, கதறுவீங்க, நல்லா ஒர்ஷிப் பண்ணுவீங்க, வரமாட்டாரு. நீ பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் சமூகத்தில் வருவாரு, அந்த ஜபத்துக்கு பதில் வரும். 20:1 வாசிங்க. அப்ப கவனி என்ன பண்ணும், நீங்க பாவத்தை அறிவித்தது விட்டுட்டாக்கா இப்ப உனக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஏன் தெரியுமா? மகளே, நீ இப்ப அறிக்கை பண்ணி விட்டுட்ட, பழையவெல்லாம் ஒழித்து விட்டு புது சிச்சா மாறிட்டீங்க. அதனால நான் உன் ஜெபத்தை கேட்பேன். ஆனா ஜெபத்தை கேட்கணும்னு சொன்னாக்கா நீங்க இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்து எனக்கு தெரியாது. இனி வர காலத்துங்கள வாழ்ந்தா ஆண்டுக்காக உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, நீதியா இருங்க, நேர்மையா இருங்க. இல்லைன்னா கிறிஸ்துவன் சொல்லிக்காதீங்க. கிறிஸ்துவனை இப்படிதான் இருக்கணும். கிறிஸ்துவை சார்ந்து அவரை தரித்து கொண்டு வாழ வேண்டும். அவரை நீங்க பிரதிபலிக்க வேண்டும். நீங்க பேசினா ஆண்டு வார்த்தை வெளியே வரணும். அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும். கோபம், எரிச்சல், கசப்பு இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? அப்பதான் உங்க ஜபத்தை அவர் கேட்பாரு. இல்லைன்னா ஆண்டு ஜபத்தை கேட்க மாட்டாரு. சங்கீதம் 35:15 வாசிங்க. 35:15. நல்ல கவனிங்க, ஆண்டோட பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட புது அனுபவத்தில் நல்லா பாடுவீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, பிரேயர்ல கலந்துவீங்க, ஊழியம் செய்வீங்க. ஆனா கொஞ்ச நாள் கடந்து போன பிறகு நீங்க என்ன பண்ண, பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. ஆண்டவரை ரசிக்கிற நீங்க வேற யாரும் ரசிப்பீங்க. ஏன் ரசிக்கிறேன்? அதனால் பிரியமானவர்களே, இப்போது ஆபத்து வரும்போது வாசிமாத பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, பாத்தியா ஒரு நாட்கள் எப்படி இருந்தாரு, என்ன ஆட்டம் போட்டா தெரியுமா? அப்ப என்ன பண்ண, நிக்கிறவங்க விடாதபடிக்கு ஜாக்கிரதை அவங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் அழைப்புல நிற்கணும்.
கடைசி வரைக்கும் ரட்சிப்புல நிக்கணும். இடையில விழுந்துடக்கூடாது. சோதனை வரும், பாடு வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் உங்களுக்கு பரீட்சை. காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. அதே போல தான் ஆவிக்கு வாழ்க்கையும் கூட நமக்கு அநேக பரீட்சை இருக்கிறது. அதை நீங்க ஜெயம் பெற வேண்டும். யாருக்கு? நீதிமானுக்கு தான் அநேக சோதனை வரும். பரிசுத்தவான்களுக்கு தான் சோதனை வரும். அறகுறையா இருக்கிறவங்களுக்கு சோதனை வராது. நம்ம தெரிஞ்சுக்கலாம், எனக்கு எந்த சோதனை வரல, எந்த பிரச்சனை வரல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏதோ குறையா இருக்கிறாங்க அர்த்தம். நிறைவா இருக்கிறவங்களுக்கு கனிவுள்ள மரத்து கல்லடி வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண வாசிமா இப்போ அப்ப அறியாதவன் அப்ப கூடுவாங்க. விழுந்து காப்பா இவரு பின்மாற்ற போயிட்டாரு. எப்படி இருந்தாரு? என்ன கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவாரு. நீங்க விழுந்துட்டீங்களாக்கா எல்லாரும் உன்னை போட்டு மிதிப்பாங்க. அதனால நல்ல குணிங்க, அருமையான தம்பிய, தங்கச்சிய, சகோதர சகோதரிய நிக்கிற நீ விடாதீங்க. ஆண்டுக்காக மட்டும் வாழுங்க. வாழ்ந்தா பரிசுத்தம் வாழணும். கிறிஸ்துவனா இருக்கணும். சபைக்கு ஒரு காரியத்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படினோம். ஊழியக்காரன் சொல்லுக்கு நீ கீழ்ப்படினோம். உங்க இஷ்டமா ஒரு வேலை நல்ல குணிங்க. நீங்க எங்களை விட நல்லா ஆழமா பைபிள் படிச்சிருக்கலாம். ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? ஊழியக்காரனை ஏங்க வச்சிருக்காரு. சின்னவங்களா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். ஆண்டவர் தாங்கிட்ட முன் குறிச்சிட்டா அவங்க சொல்றதை நீ கேட்கணும். ஸ்கூல்ல நீங்க போறீங்க, அங்க மிஸ் சொல்றதை கேட்கணும். ஆபீஸ் போறீங்க, எஜமான் சொல்றதை கேட்கணும். ஆனா இந்த இடத்துல மட்டும் நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும். அப்படிதானே? ஊழியக்காரன் சொல்றத, ஆஸ்திரேலியன் சொல்றதை கேட்கணும். சரி, ஓகே. காசுங்களா? தாவீதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அதை மட்டும் சொல்றது டைம் இருக்கிறது. நம்பர் 1 எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்க வந்தது என்ன? கவனிங்க, காரணம் என்ன? அவருடைய சகோதரன் சொல்றாரு, ஏன்டா இங்க வந்த? உனக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை தான் உனக்கு. நாங்கெல்லாம் எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம். புரியுதுங்களா? உனக்கு என்ன வேலை? எங்களுக்கு தூக்குத்துக்கு வேலை தான் செய்யணும். சாப்பாடு எடுத்து வரணும், போனோம் வாகனம் வரணும். இதுதான் உன் வேலை. ஆடெல்லாம் எங்க விட்டுட்டு வந்த? ஆடு மேய்க்கணும், ஆடுதான் மேய்க்கணும். புரியுதுங்களா? என்ன ஆரம்பிக்கிறது? உன் வீட்டுல உனக்கு உடன் பிறந்தவங்க, அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். அவங்க ஒரு படிச்சிருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா உனக்கு படிப்பு இல்லை, சம்பளம் இல்லை அப்படின்னும் போது உனக்கு இலக்காரமா தான் பேசுவாங்க. ஏண்டி வந்த? சாப்பாடு செஞ்சிட்டியா? உனக்கு வேலை காட்டு மாதிரி வச்சுக்குவாங்க. நிறைய வீட்டில் பார்த்துக்கிறேன். அக்கா என்ன பண்ண ஆபீஸ் போகும், தங்கச்ச பாருங்க ஒரு வேலை காட்டு மாதிரி வேலை வாங்கிடும். தப்பு தப்பு. நீ சம்பாதிச்சாக்கா பெரியாளா? அதோட செருக்கு, அதோட பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும். நடுவில் ஒரு கம்பீரத்தை காட்டும். அதை பார்த்தவங்க பைக் பண்ணி வீட்டுக்கு சம்பாதிக்குது. என்னதான் நீங்களாம் சாப்பிட்றீங்க சொல்லி காட்டும். ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்த, எதுக்கா வந்த, உனக்கு துணிகர் என்ன? வாசிங்க கீழே. வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? துணிகரத்தையும் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். பாத்தீங்களா? நீனா கடைசி வரைக்கும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கணும். நீ படிக்காதவன், நீ ஆடுதான் மேய்க்கிறதுக்கு லாகி. சிலர் சொல்றாங்கல்ல, நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பணம் கணக்கு இருந்தா, வீடு வாசல் இருந்தா, ஒருவேளை தம்பி அல்ல அண்ணன் வேலை வெட்டி இல்லாம இருந்தாக்கா மதிக்க மாட்டான் அவங்கள. விடுங்க பிரதர், நீ சம்பாதிக்கிறிய, உன் தம்பி வேலை செய்யல, இல்லை அண்ணன் வேலை செய்யல, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்கிறியா? ஒரு 1000 ரூபாய் தந்துருக்கிறீங்களா? தரமாட்டோம். போறத்தம் வரத்தமாக இருப்பார் அவரு. அவருக்கு எல்லா வேலையும் பணிவிடை செய்யணும். அதெல்லாம் விட்டுடுங்க. ஓகேவா? முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அண்ணன் என்ன பண்றாரு? சகோதர தம்பியை வெறுக்கிறாங்க. ஏன்? நீ அங்கே தான் இருக்கணும், நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, நாங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம். புரியுதுங்களா? நீ வந்து இங்க பேசுறது விசாரிக்கிறதெல்லாம் வேலை வச்சுக்காத. சிலுவை அப்படிதான். நான் இருக்கும்போது என்ன முந்திக்கிற? ஏன்னு சொன்னாக்கா அவர் சம்பாதிக்கிறாரு. அவர் தான் எல்லாம் முதல்ல பத்திரிகை அவர் தான் தரணும். நடக்குது இல்லை இது? நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான், போக்குவரத்து மண்ணு தான்.
புரியுதுங்களா? நீ ஆண்டுக்காக வாழணும், அதான் முக்கியம். ரெண்டாவது பார்ப்போம். அடுத்தபடியாக 33 வாசிமா, 33 34. அதே அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் 33 34 வசனம். ரெண்டாவது சவுல் சொல்றாரு, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது. உன்னை யார் என்ன பண்ண என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன பார்த்து என்ன பண்ணாங்க, ஒல்லியா இருக்கிற பிரதர் எப்படி பிசாசனை துரத்துவீங்க, என் உருவத்தை பார்ப்பாங்க. புரியுதா? அவன் யாரு? 10 அடி உயரம், மலை போல இருக்கிறான். அவன் என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவன் யாரு? அவன் பராக்கிரமசாலி, அவன் சிறுவது மேற்கொண்டு நல்ல பலசாலி, அவனை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ராஜா என்ன பண்ணுவாரு, அவர் பயந்து நடுங்கிறாரு. தாவீதை பார்த்து சொல்றாரு, முடியாதப்பா உன்னால. உன்ன மாதிரி சொல்லும் போது தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது என்ன பிரச்சனை வருது? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. இவன் பாத்தீங்கன்னா நம்முடைய சபையில இருக்கிற மந்தை இவன் பார்க்கும் போது ஆடுங்க காணோம். ஏதோ என்ன பண்ணுச்சுனாக்கா சிங்கம் எடுத்து போயிடுச்சு. என்ன பண்ணணும்? நல்ல பண்ணி ஆபத்து எப்படி வருது பாத்தீங்களா? கூட பிறந்த சகோதர மூலியமா வருகிறது, ராஜ மூலியமா வருகிறது, சிங்கம் வருகிறது, ஆட்டை கழுவி போகுது. ஆனா விட்டுட்டாரா? பரவாயில்ல போகட்டும், நம்ம சபையில 8 பேர் காணோம், எண்ணி காய்ச்சி உங்களுக்கு பாரம் இருக்குதா, இனி யாரெல்லாம் வரலன்னு சொல்லி பாத்துங்க. அப்ப என்ன பண்ண, போன் பண்ணி விசாரிங்க, ஏமா வரல, எதுக்கு வரல, ஏன் சண்டே நாட்கள்ல ஏன் கட்டடிச்சீங்க, ஆண்டு ஆலயத்துக்கு வராம எங்க போன சொல்லி விசாரிக்கிறீங்க. ஆனா அவர் விடல. புரியுதா? சிங்கம் வந்தது, கரடி வந்தது. ஆபத்து வரும்போது ஆண்டவனுக்கு அனுகூலமா வருவாரு. கீழே வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். வாய்க்கு தப்புவித்தேன். புரியுதா? என்ன பண்ணோம், யார் எங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். சில பேர் பாவத்துல, சில பேர் ஏன் வரல, ஜெபம் பண்ணி பார்த்தேன், எதுவும் நடக்கல, ஆனா வெறுத்து போச்சு, பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. போய் விசாரிங்க, அந்த சிங்கத்தை வாங்கி மீட்டெடுங்க, மீண்டும் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, அவனோட பேசுங்க. ஐயா தான் போனது இல்லை, நீங்க கூட போகலாம். போய் போன் பண்ணி விசாரிங்க, உங்க இடம் காலியா இருந்ததுமா, ஏமா வரல, போய் விசாரிக்கணும். என்ன பண்ணலாம், அடிச்சு அது வாயில் இருக்கிற ஆட்டை மீட் எடுத்தாராம். அப்ப ஆடுன்னு சொன்னா யார் விசுவாசி? நம்ம தான். மீட்டெடுங்க, எங்க போய் மாட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? ஆபத்து வந்தது. இது உங்களுக்கு மேலோட்டமான சொல்லிடுறேன், புரியுதுங்களா? ஆபத்து எப்படிலாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 43 44 வாசிங்க, அதே அதிகாரத்தில். வாசிங்க. அடுத்தது ஆபத்து எப்படி இருக்குது? கோலியாத்து மூலியமா வருகிறது. என்கிட்ட நாயாடு, நானு தடி எடுத்துட்டு வரேன். காரணம் ஏன்? நான் யார் தெரியுமா? சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பணம் இருக்கிறவங்க, நல்ல சொத்து இருக்கிறவங்க, அவங்க அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நீ எவ்வளவு தான் பணம் வச்சிருந்தாலும் ஒரு 10 காசு எடுத்து போக மாட்டீங்க. நெத்தில ₹1 சொல்ல எடுத்துடுறாங்க. அதுக்கு என்ன ஆட்டம்? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பயங்கரமா பண்ணுவாரு. ஓகேவா? அப்படியே என்ன பண்ண, கோலியத்து அவர் நல்லா பலசாலி, ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறாரு. எல்லாம் என்ன பண்ண பயப்படுறாங்க, பெலிஸ்தருங்க பயப்படுறாங்க, இஸ்ரவேலும் பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அப்படியே பந்தா போட்டு சூட்டு வந்த உடனே என்ன பண்ண சொன்னாங்க, உடனே பண்றோம், பயப்படுறோம் இல்லை. ஆனா தாவீது பயப்படவில்லை. புரியுதுங்களா? வரும் சொல்லுவாரு, பா. அடுத்த வருஷம் வாசிங்க 44. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அப்படின்னா அர்த்தம், வாழை கிழிச்சு போடுறேன். புரியுதா? என்ன பண்ண, ஆகாயத்து பறவைகள் ஆகாரமா கொடுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்களா இருந்தா கைக்கெல்லாம் அப்படியே ஆட்டம் கொடுத்துருக்க வேணாம், விட்டுடுன்னு சொல்லி தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே இடத்தில் வருகிறேன். நான் உனக்கு வரேன், சேனையின் கர்த்தர் நாமத்தோட வரேன். பயப்படல, ஆபத்து வரும், பயப்படக்கூடாது.
நீங்க என்ன பண்றீங்க? பாட்டு மட்டும் பாட்டு போயிடுவீங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், அந்த பாட்டை பாட்டு போயிடுவீங்க. ஆனா தாவீது என்ன பண்ணாரு? தைரியமா நிக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. ஹalleluya. ஒருவேளை நீங்க என்ன பண்ணுச்சுன்னா நல்ல பணம் மாதிரி வாழ்ந்துருக்கலாம், ஆள் நல்லா தயங்கப்பா வெயிட்டா இருக்கலாம். உருவத்தை பார்த்து பயப்படாதீங்க. உனக்குள்ள பெரியவர், ஆமென். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அதனால உனக்குள்ள இருக்கிற யாரு அறிந்து கொள்ளுங்க. ஆமென். நிறைய பேருக்கு உனக்குள்ள இருக்கிறது உனக்கே தெரியல. ஹalleluya. அப்ப என்ன பண்ண? தைரியமா நிக்கிறாரு பாத்தீங்களா? இப்ப நான் வாசிக்கும் போது 50-51 வாசிங்க அந்த வசனம். அதே அதிகாரத்துல 50-51 வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவ்வளவுதான். எப்பவும் ஜெயம். நல்ல கவனிங்க, ஆண்டோட பிள்ளைக்கு தோல்வி கிடையாது. நீங்க பார்த்து உருவத்தை பார்த்து பயப்படாதீங்க, சிங்கத்தை பார்த்து பயப்படாதீங்க, கரடி பார்த்து பயப்படாதீங்க, உனக்கு குணப்ப சுகனை பார்த்து பயப்படாதீங்க, ராஜாவோட வார்த்தை பார்த்து பயப்படாதீங்க. புரியுதுங்களா? உனக்குள்ள பெரியவர், நமக்கு தோல்வி கிடையாது. ஜெயம் கொடுக்கதே உன்னோட கூட இருக்கிறார். ஜெயித்து வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அவன் வெட்டி போட்டாச்சு. இப்போ பார்த்தனாக்கா பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்துடைய தலை யார் கையில இருக்குது? இப்போ தாவீது கையில இருக்குது. உன் குடுமி என் கையிலடா. புரியுதுங்களா? சாத்தானுடைய குடுமி உன் கையில இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அநேகருடைய குடுமி அவன் கையில இருக்குது. காரணம் ஏன்? எதிர்த்து நிற்க திராணி இல்லை, பலன் கிடையாது. உன் கூட ஆண்டு இருந்தாதான் அதை செய்ய முடியும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அடுத்து யார் வராங்க? 18ஆம் அதிகாரம் எடுங்க. 18ஆம் அதிகாரத்துல 8 வாசிங்க. இவன் சவுலு பாரு என்ன பண்ணாரு? என்னடா இது, எனக்கு 1000 இவனுக்கு 10,000 தந்துடான்னு சொல்லி எரிச்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபத்து எங்கிருந்து வருது? ராஜா சொல்றாரு, இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு போராட்டம் தான், நிம்மதி இருக்கான்னு சொல்லி 11 வாசிங்க. போ அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆண்டவன் கூட இருந்தா உனக்கு விரோதமாக ஈட்டி வந்தாலும் சரி, பட்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கர்த்தர் விலக்கி காப்பார். அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். சாத்தான் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. உன்னை தப்புவித்தார். காரணம் ஏன்? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். உன் கூட இருந்தா யாரும் ஒன்று மேற்கொள்ள முடியாது. ஆபத்து வரும், ஆனா விலகி போயிடும். குத்தி போடணும் நினைச்சாரு, குத்த முடியல. புரியுதுங்களா? ஆனா அதெல்லாம் பண்ண பயப்படுறாரு. உன் கூட இருந்தா உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஓகேவா? உங்களுடைய காரணம் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தபடியாக என்ன சொல்லி பார்ப்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. கவனிங்க, உங்களை பார்த்து ஜனங்க பயப்படணும். உனக்குள்ள ஆண்டு இருந்தா நீ தைரியமா புறப்பட்டு போகலாம். நீ யாருக்கும் பயப்பட அவசியமே இல்ல. நம்ம பார்த்தா ஜனங்க பயப்படணும். இன்னைக்கு கிறிஸ்துவங்க எதுக்கத்தாலும் பயம், எதுக்கத்தாலும் பயம். அருமையான ஐயா சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தைரியமா இருக்கணும். நம்ம பலவீனமா இருந்தாலும் அடுத்த தைரியப்படுத்தணும். அப்ப என்ன பண்ண? ஆண்டோட பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். இருப்பீங்களா? உன் கூட ஆண்டு இருக்காரா? இருந்தா சவுல பயப்படுவாரு. புரியுங்களா? இருந்தா உன்னை ஈட்டில குத்த முடியாது. உனக்குள்ள ஆண்டு இருந்தா சிங்கம் உன்னை சேதப்படுத்த முடியாது. இன்னொரு காரியத்தை சொல்ல பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க பார்ப்போம். தாவீது ராஜா பகுரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கோராவின் குமாரனாகிய சீமேயின் என்னும் சீமேயி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சவுலுடைய வம்சத்துல வந்தவன். என்ன பண்றான் பாருங்க. என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து. யார? தாவீது தூஷிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஒரு ராஜாவை திட்டுறாங்க. கவனிங்க, இப்படிதான் வரும். அடுத்த பிரச்சனை வரும். ஆனா தாவீது, ஆண்டவரே அடுத்தடுத்து பிரச்சனை வருகிறது, ஆனா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லல. எத்தனை பாடு போராட வந்தாலும் ஆண்டு சார்ந்து இருந்தார். நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் சோதனை வந்தா போதும், உடனே ஆண்டு தேவையில்லை, வேற எங்கன்னா போயிடுவோம். போக்க ஆண்டு ரொம்ப லேட்டா செய்யறாரு. அதனால பண்ண சொன்னாக்கா நான் என்ன பண்றேன்? மந்தக்காரனை தேடி போறேன். அடி வாங்குவீங்க.
ஆண்டு கொன்னிடுவார் உங்களை. புரியுதுங்களா? எந்த விதத்துல எண்ணங்க சிதறக்கூடாது. சில பேர் என்ன பண்ணாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் ஒண்ணே இல்ல பிரதர் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. தடுமாறாதீங்க. நீரை கொன்றுபட மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங் ஆயிருங்க. வாசிமா. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இப்ப என்ன பண்ணீங்களா, என்ன பண்றீங்க, எங்க மேல கல்லை எறிறீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் போகும்போதெல்லாம் கல்லை வாரி வாரி எறிறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாத்தீங்களா? எத்தனை இடத்துல தப்பிச்சு வராது பாருங்க. இவங்க கூட ஆண்டவர் இருந்தா கல்லடி வரும். ஜனங்க என்ன பண்ண முதுகு இருப்பாங்க, பெரிய மகன் தொலைஞ்சுப்பான்னு சொல்லி சின்ன கல்லு பெரிய கல்லு வாரி வாரி அடிப்பாங்க. பாத்தீங்களா எப்படி ஆபத்து வருகிறது? இல்ல இந்த ஆபத்து எல்லாவற்றையும் கத்தனா பண்றாரு. தாவீது மீட்டு கொண்டுட்டே வராரு. உன் வாழ்க்கையில 17ஆம் அதிகாரம், அதிலே 17ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். பாத்தீங்களா தாவீது என்ன பண்ணாங்க, சொந்த தங்க பிள்ளை என்ன பண்ண சொன்னாங்க, வா உன்ன என்ன பண்றேன் வராரு, யுத்தம் பண்ணிட்டு வராரு. இனி நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அகேன்ஸ்டா தான் இருக்கும். ஆனா ஆண்டவனை விட மாட்டாரு. ஆண்டவன் கூட இருந்தா கண்டிப்பா அவனை ஆசீர்வதிப்பாரு. 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. இவ்வளோ ஆபத்து மத்தியில தாவீது நானுக்காக விருத்தி அடைந்தார். காரணம் வாசிங்க. அதான் முக்கியம். கோடு போட்டுங்க. உன் கூட ஆண்டு இருந்தா நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. இத்தனை ஆபத்தெல்லாம் கடந்து வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சே வந்தார். பாத்தீங்களா 1 இல்ல 2 இல்ல அடுத்து 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 வந்துட்டே இருந்தது ஆபத்து. இந்த ஆபத்து எப்படி ஜெயித்தாருன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் கூட வச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் நீ கூட இருந்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ண நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். 3:1 வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள். உனக்கு விரோதமாக எழும்பினவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பலவீனப்பட்டு போயிடுவாங்க. நீ ஆரம்பத்துல பலவீனப்பட்ட, ஆண்டவன் கூட இருந்தாலே இப்போ வர வர பலத்தான், வர வர விருத்தடைந்தான். சேனை கர்த்தர் கூட இருந்தாராமே. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து. இப்போ அண்ணன் சொல்றான், டேய் ஆடுகளை மேய்ச்சிருந்த நீ அங்கேதான் இருக்கணும். ஆனா ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து இருந்தா இனி ஆடுகளை மேய்க்க அவசியம் இல்ல. புரியுதா? நீ ஜனங்களை மேய்க்க போறீங்க. கறந்தடி சொல்லுவோமா, நல்லா கறந்துடுங்க. இனிமே நீ தனிக்கப்ப இந்த ஆடுலப்பா, நீ ஆத்மானப்பட்ட ஆடு, நீ ராஜாவாக போற. புரியுதா? ஏதோ ஒரு 100 ஆடு கிடையாது, ஒரு பெரிய தேசம் இஸ்ரவேலுக்கு நீ தான் ராஜா. அப்ப இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லா எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க, அதை மேய்க்கணும். வாசிமா அடிவாசிமா. எடுத்து போன எவ்விடத்திலும் கூடவே இருந்தாராமே. உன் கூட இருக்கணும். ஆனா போன எல்லா இடத்தும் கூட இருந்தா நீ தான் ராஜா. ஏதோ குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது, ஏரியாவுக்கு வைக்க மாட்டாரு. முழு இஸ்ரவேலுக்கு ராஜா. அப்ப அந்த முழு இஸ்ரவேலுக்கும் ராஜான்னு சொன்னாக்கா அவளை ஜனங்களை நீ வழி நடத்தணும். ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஆடுகளை மேய்ச்சிருக்கிற வெள்ளாடு, செம்மறி ஆடு, குறும்பாடு, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆடுகளை மேய்ச்சிருக்கிற உனக்கு நுணுக்கம் தெரியும். நம்ம என்ன பண்ணிச்சோன்னா ஊழித்து நேரம் வந்துடக்கூடாது, நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். ஆடுகளை மேய்க்கணும். ஒவ்வொரு ஆடு ஒரு சாபம் இருக்கும். செம்மறி ஆடு அமைதியா இருக்கும், சில ஆடு முட்டும், சில ஆடு எட்டு அதிகம். புரியுதுங்களா? சபை சபைன்றது ஒரு வித்தியாசமான ஆடுகள் இருக்கும். அமைதியா சிலதுனா தடை விட்டுட்டே இருந்தா அமைதியா இருக்கும், கூடவே இருக்கிற ஆடு இருக்கும். சிலது தங்காது, ஓடிட்டே இருக்கும். சிலது பாசம் முட்டிகிட்டே இருக்கும். சில என்ன பண்ண முறுமுத்திட்டே இருக்கும், சில கத்திட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதான் சபை. சபையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க.
ஆனா நீங்க தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் கர்த்தர் மோசேக்கு ராஜாவை மாத்தினார். இவ்வளவு ஆபத்து எல்லாம் கடந்து போன பிறகு எப்படி வந்து தெரியுமா ஆபத்து பாத்தீங்களா? ஆனா எல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தார்? கூட இருந்தாரு. எங்க போனா அங்கெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தாரு. இந்த நாட்கள்ல நீ செக் பண்ணுங்க, எங்க போனாலும் ஏசப்பா நீங்க கூட இருக்கிறீங்களா? இருந்தா உனக்கு விரோதமா எதுவும் நடக்காது. யார் எழுப்பினாலும் சரி எல்லாம் உன் கையில ஒப்பு கொடுப்பாரு. ஓகேவா? அடுத்து சொல்ல பாருங்க. இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்து அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது. யோசேப்புடைய சகோதரன் ஏன் தங்கப்ப ஆபத்து வந்தது? தன்னுடைய தங்க சகோதரனுக்கு துரோகம் பண்ணாங்க. அவன் கண்ட சொற்பனம் பழிக்க கூடாது. நான் பார்த்தேன். ஆண்டவரே ஏன் சொல்லி சொல்ற பாருங்க. 37ஆம் அதிகாரம் எடுங்க. 37ஆம் அதிகாரத்துல 2-3 வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு. இவர் என்ன மேய்க்கிறாரு? ஆடுகளை மேய்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவ மேல விழுந்த கடமை ஆடுகளை மேய்க்கணும். ஆத்மாக்களை என்ன பண்ணுவீங்க? சந்திக்கணும், ஆத்மா ஆதாயப்படுத்தணும், சபைக்கு கொண்டு வரணும். அப்படியே வரீங்க காலம் ஃபுல்லா ஒரு ஆத்மாவை கொண்டு வரது இல்ல. வாசிமா. அந்த இளைஞன் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க, 12 பிள்ளைங்க. அதுல யோசேப்பு மாத்திரம் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறான். மீதி எல்லாம் அவங்க ஜீவன் எப்படி இருந்ததா? துன்மார்க்கமான வாழ்க்கை, ஆண்டுக்கு பிரிமில்லாத வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துவங்க, இஸ்ரவேலர், மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிப்பட்ட ஜனம். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமா ஜீவித்தார்களாம். அந்த காரியத்தை அப்பா கிட்ட வந்து சொல்லுவாராம். அப்பா, அண்ணன்கள்லாம் தப்பு செய்யறாங்க, மாம்சத்துல இச்சில போயிட்டு இருக்கிறாங்க, தாரமாரா இருக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்லுவாராம். நல்ல கவனிங்க, நம்முடைய சபையில யாராச்சும் தப்பு செஞ்சா நேர ஆண்டு சொல்லிடுங்க அப்பா கிட்ட. ஏசப்பா, எங்க சபையில இருக்கிற ஒரு ஆடு தாறுமாறா ஓடிக்கொண்டிருக்கிறது, தனக்கு தங்கு பிரியாத இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. செபிங்க ஆண்டு சமூகத்துல அப்பா கிட்ட சொன்னாரு. அடுத்த வருஷம் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. கவனிங்க, ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு வரும். யாக்கோபு யோசேப்பு அதிகமா நேசித்தார். ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறதுனால உன் வீட்டுல உனக்கு எதிர்ப்பு வரும். நீங்க செக் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் இன்னிலிருந்து நான் தினமும் 5 அதிகாரம் வாசிப்பேன், ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்து நான் ஒழுக்கமா இருப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டை திட்டுவாங்க, வேலை அப்படியே இருக்குது, கெட்டுடா பைபிள சொல்ல மாட்டாங்களா? அப்படியே கிடக்குது. நாங்க போகும்போது பாருங்க ஐயா, வேலை அப்படியே இருக்குது. ஆனா நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நீங்க கும்மால் அடிச்சு பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்காமா. ஏங்கடா சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க ஒன்னாங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு வாரம் கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்? சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனா நீங்க தொடர்ந்து பண்ணணும், விடக்கூடாது. நீ என்ன பார்த்துலாம் வா, புரியுங்களா? அப்ப என்ன பண்ணும்? தான் தகப்பனுக்கு பிரியமா இருக்கும்போது எதிர்ப்பு வரும். அடுத்த வருஷம் வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அதிகமா நேசிக்கிறத உங்களை உன் குடும்பத்துல நீ ஆண்டுக்கு பிரியமா இருக்கிறதுனால ஆண்டு அதிகமா நேசிப்பாரு. அப்ப உனக்கு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஜெபிக்கல, நீ மட்டும் புதுசா ஜெபிக்கிறியா? எங்க கூட ஆண்டு இல்ல, உன் கூட தான் இருக்கான்னு சொல்லி உன்னை என்ன பண்ண திட்டுவாங்க. காதுல வாங்கி விட்டுடு. உன் ஆண்டு அதிகமா நேசிக்கும் எதிர்ப்பு வரும், வரதான் செய்யும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா? அப்பதான் என்ன பண்ண முடியும்? வீட்டட முடியும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், டைம் இல்லாத சொல்லிடுறேன். அப்படியே என்ன பண்ண ஒரு சொற்பனை காண்டாரு. அந்த சொற்பனை சொன்னாக்கா வாசிமா இருக்கு. அடுத்த வருஷம் வாசி. அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான்.
கவனிங்க, சொற்பனம் யாருக்கு வரும்? தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சொற்பனம் வரும். அதை என்ன பண்ண விலைக்கு சொல்றாரு. அதெல்லாம் பண்ண பகைக்கிறாங்க. எப்படிடா பார்க்கலாம், நாங்கெல்லாம் வந்து உன் காலில் விழுவோமா? அப்பா அம்மா நாங்கெல்லாம் வந்து சாஸ்திரமா விழுவோமா என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவனை நிமித்தமாக ரொம்ப என்ன பண்ண வேதனைப்படுத்துறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ ஆதிக்கிற வாழ்க்கையில வளரும் போது உன் குடும்பம் தான் உனக்கு விரோதமாக எழும்போம். உன்னை விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. ஆனா யோசேப்பு ஸ்ட்ராங்கா இருந்தாரு, உறுதியா இருந்தாரு. இப்படிதான் அவன் என்ன பண்ணாங்க, எடுத்து குழியில போட்டாங்க. அவன் கெஞ்சி இருப்பான், அதான் கத்தான். அந்த அதிகாரத்தை வாசி 42:21 வாசிங்கள. அவன் என்ன பண்ண, கெஞ்சினா, அண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்க, நான் உன் கூட தம்பி தானே, என்னை விட்டு சொல்லி கெஞ்சி இருப்பான். ஆனா காதுல வாங்கல. ஏண்டா நாங்களாம் வந்து உன் காலை விழுவோமா என்று சொல்லி அவன் அதிகமா பகைத்தார்கள். நீ ஆண்டுக்கு பிரியமா உண்மையா இருந்தாக்கா பகைப்பாங்க. நீ போற இடத்துல உனக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. கெஞ்சிரான். சரி, அங்க என்ன பண்ணாங்க, தூக்கி எடுத்து இஸ்மவேலுக்கு வித்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்துல செய்யப்பட்ட வாழ்க்கை, வீணான பழி, இதெல்லாம் இந்த ஆபத்து வரும். ஆனாலும் 42:18 வாசிங்க. அதான் கோடு போடுங்க. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆண்டுக்கு பயப்படுறவங்க எத்தனை பாடு போராட்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பின்வாங்கி போக மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருக்கு பயப்படுறவன். ஆண்டுக்கு பயந்தா உன் காலுக்கு எல்லாம் வந்து விழுந்துருவாங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆபத்து வருகிறது. எல்லா ஆபத்துக்கும் அவன் விலைக்கு காத்தாரு. காரணம் ஏன்? 39:2 ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று 21 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து 23 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் போடு வச்சுங்க. பாத்தீங்களா? அவன் போதும். எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க செய்தார். உன் கூட இருந்தா கர்த்தர் காரியம் வாய்க்க செய்வார். உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு சூனியம் வச்சாலும் சரி, வெய்யும் சொல்லுங்க, மந்திரம் பண்ணாலும் பண்ணு சொல்லுங்க. புரியுதுங்களா? என்ன வேணா பண்ணு. ஏன் கூட ஆண்டு இருக்காரு. இருந்தா நீ தான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி, நீ தான். கானால ஏன் பஞ்சம் வருது? நீங்க ஆண்டுக்கு பிரியமா இல்ல. செழிப்பான இடம், ஆண்டுக்கு பிரியமான இடம். ஆனா அந்த இடத்துல பஞ்சம் ஏன் வருது? நீ சரியில்லை. நீ சரியில்லைன்னு சொன்னாக்கா நீ எந்த தனம் பஞ்சம் தான் வரும். ஆனா இவர் சரியா இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது, எகிப்து அடிமையான இடம், அந்த இடத்துல ஒரு செழிப்பு வருகிறது. நீ போற இடத்துல எங்க போனாலும் சரி, ஆண்ட பிள்ளைங்க கால் வச்சான். உன்னிமித்தமா கர்த்தனை ஆஸ்வதித்தார். புரியுதுங்களா? நீங்க போற இடத்துல ஆசீர்வாதம் வரும். ஆனா நீ செழிப்பான இடம், வாக்குறுதி பண்ண இடத்துல நீ பாவத்தை செஞ்சீங்கன்னாக்கா பஞ்சம் தான் வரும். புரியுதுங்களா? யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்த, உயர்த்தினா, மேன்மைப்படுத்தினார். எல்லாம் காலங்களில் வந்துட்டாங்களாம். புரியுதுங்களா? 50:18 வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து. புரியுதுங்களா? ஆரம்ப நாட்கள்ல உன்னை குடியில போட்டுவங்க, ஆரம்ப நாட்கள்ல உன்னை வித்து போட்டுவங்க, ஆரம்ப நாட்களில ஒழிஞ்சான்னு சொல்லி நினைச்சுவங்க. எல்லாம் உன் காலங்கள் வந்து விடுவாங்க. ஆனா பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அது ஒரு காரியத்தை பார்க்கும்போது யோசேப்போட முகம் மாத்திரம் பிரகாசமா இருந்தது. யோசேப்பு தான் தன் சகோதரர் தெரியுது. ஆனா இவங்களுக்கு சகோதரர் யாரு? யோசேப்பு தெரியவில்லை. காரணம் ஏன்? நீ ஆண்டுக்குள்ள இருந்தா உன் சாயல் மாறிடும். நீ ஆண்டுக்குள்ள இருந்தா உன்னை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். உன் காலங்கள் எல்லாம் வருவாங்க. புரியுதுங்களா? ஆனாலும் கூட அவங்க எல்லாருக்கும் ஒரு படியா இருக்கிறாரு. தான் சகோதரன் பண்ண துரோகத்தை மறந்து அவங்களுக்கு நன்மை செய்யறாருமா. நீ ஆண்டு கூட இருந்தா, ஆண்டு உன்னோடு கூட இருந்தா கர்த்தரை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். ஒண்ணு மட்டும் சொல்லிடலாமா? எல்லாம் பார்த்தா யோனா 1:7-8 மட்டும் வாசிக்கிறேன். அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒன்னாம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோனா கிடைச்சா? 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க.
ஏன் ஒருத்தர் தான் வாசிக்கணுமா? மற்ற யாரும் வாசிக்க மாட்டீங்களா? அவர்கள் ஆ. யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று கவனிங்க, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது நாம் அறியும்படிக்கு ஆ. சீட்டு போடுவோம் ஆ. பாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். ஆ. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஆ. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் போதும். கவனிங்க, நல்லவனும் உன் குடும்பத்துல ஆபத்து ஏன் வருது, வேலை ஸ்தலத்துல ஏன் ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் அதிகாரத்துல 1:2 வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு ஆ. கர்த்தருடைய வார்த்தை இப்போ என் மூலியமாக ஐயா மூலியமாக வரத்தவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வார்த்தை உண்டாகி நீ எழுந்து ம். மகா நகரமாகிய நினிவேக்கு போ அதற்கு விரோதமாக பிரசங்கி. சொல்லிட்டாரா? ஆனா போகல. இனி நிறைய பேர் வாழ்க்கையில எவ்வளவு வார்த்தை வருது, எத்தனை ஊழியக்காரங்க பேசுறாங்க. 12 வருஷம் பிரேயர்ல ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம் ஊழியக்காரங்க வந்து பேசுறாங்க. கொஞ்சோட மாற்றம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீ கீழ்ப்படினோம். ஆனா கீழ்ப்படியில காரணம் என்ன? ஆண்டவர் நீ சொல்லுவீங்க, ஆனா இறங்கிடுவீங்க. அழிப்பன்னு சொல்லுவீங்க, அழிக்க மாட்டீங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல எண்ணம் உனக்கு. அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட என்ன இருக்குது, டப்பு இருக்குது, காசு இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன், நினைவு போவேன், தர்ஷிச்சு போயிடுவேன். அப்படியாப்பா போ. எது வரைக்கும் விடுவாரு? நடு கடல்ல போற வரைக்கும் விடுவாரு. 4 வாசிங்க. 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் ஆ. பெருங்காற்றை வரவிட்டார். கீழ்ப்படியாதனால ஆபத்து வரும். ஆலயத்தை வர மாட்டீங்களே, கீழ்ப்படியில உங்களுக்கு பயம் கிடையாது. உங்களுக்கு ஆலயம் சொன்னாக்கா சீக்கிரம் வந்துடணும், வந்து பாடுங்க. காலியா இருக்கிறது ஒரு நாட்கள் உற்சாகமா இருந்தாலும் இப்ப காணல. கீழ்ப்படியாதனால என்ன வரும்? ஆண்டவரே என்ன விட்டாரா? பெருங்காற்று வரும். வாழ்க்கையில பெருங்காற்று வந்தாக்கா அதுக்கு என்ன பண்ணும்? உடனே புரிஞ்சுக்கணும், நான் கீழ்ப்படியில, நான் ஆண்டு சமுத்திரம் விலகி இருக்கிறேன். அப்படி இருந்தா வாசிங்க. இப்போ அதனால் கடலிலே ஆ. கப்பல் உடையும் என்று உன் குடும்பம் உடைஞ்சு போயிடும். நீ ஆண்டு கீழ்ப்படியலன்னாக்கா குடும்பம் உடைஞ்சிரும், தத்தளிக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருக்கிற எல்லா சரக்குகளும் கடலை தான் போடணும். உன் குடும்பத்துல அரிசி பருப்பு எந்த வித தானியமும் இருக்காது, எல்லாம் தொடச்சிட்டு போயிடும். ஒன்னெல்லாம் போயிடுது. காரணம் என்ன? கீழ்ப்படியில. நீ ஆண்டு சம்மதி இல்லாம விலகி ஓடிட்டு இருக்கிறீங்க. உன் இஷ்டம் போல நீ எங்க போனானீங்க அங்க போயிடுறீங்க. கடந்த நாட்கள்ல உன் மாநாடு நடந்தது. 8 லட்சம் பேர் போனாங்க. புரியுதுங்களா? எல்லா வாலி பிள்ளைங்களாம் வயசாந்து எல்லாம் போகுது. 10 காசு பிரயோஜனம் கிடையாது. இங்க இருந்து காசு செலவு பண்ணிட்டு அங்க ஓடுறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு இல்ல, நெரிச்சல்ல அநேக செத்து போனாங்க. ஒரு சினிமா நடிகருக்காக ஓடினாங்க ஜனங்க. அதுல மேக்சிமம் கிறிஸ்துவா இருக்கிறான். எவ்வளவு கேவலமா இல்ல? பக்கத்துல ஆலயத்துக்கு வர முடியலையே, அங்க காலையில சாயந்தரம் வரைக்கும் உட்கார முடியுது, விசேடிக்க முடியுது, கை தட்ட முடியுது. ஆனா இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து கஷ்டம். திட்டிட்டே இருப்பீங்க உள்ள, சீக்கிரம் முடிடான்னு சொல்லி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் தலைவர் நல்லா சூப்பரா பேசினாரு. நாங்க பேசலையா? ஆண்ட வார்த்தை உனக்கு கிரிய செய்யாதா? ஆண்ட வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையா? அதுக்கு மணிக்கணக்கா உட்கார்றாங்க. எல்லா வாலி பிள்ளைங்கெல்லாம் கிறிஸ்துவங்க தான், அது நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டாக்கா எனக்கு அவர் பிடிக்கும், இயேசு பிடிக்காதா? என் ரசிகர், என் தலைவர், ஆனா இங்க பாடுபடும் எனக்கு தானே இயேசுராஜன் சொல்லி மாத்தீங்க. அப்படி யாராச்சும் பைத்தியங்கனாக்கா நான் கிறிஸ்துக்கு பைத்தியக்காரன் சொல்லுங்க. வேற யாரும் ரசிக்கணும் அவசியம் இல்லை, இயேசு மட்டும் ரசிக்கணும். ஓகேவா? இப்ப எல்லாம் அந்த கப்பல் இருக்கிற எல்லா சரக்கெல்லாம் எடுத்து போட்டுறாங்க. கீழ்ப்படியலன்னு சொன்னா உன் குடும்பத்துல என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது, ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப அவங்க கேக்குறாங்க, இந்த ஆபத்து நீங்க என்ன பண்ணணும்? என்ன எடுத்து போட்டுடுங்க கடல்ல. அதாவது அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவரே என்ன எடுத்து போடுனா என் பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டுறேன். பழைய வாழ்க்கை என்ன? நான் கீழ்ப்படியாம இருந்தேன், நான் ஆண்டு சம்மதி இல்லாம விலகி போயிட்டேன், அவர் என்ன சொன்னதை நான் செய்யல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டீங்களா தான் உன்னை என்ன பண்ண கேட்ச் பண்றது ஒரு மீனை வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? உன்னை காப்பாற்று வருமா? ஞாபகத்து வராம இருக்குன்னு சொன்னாக்கா 3ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் கவனிங்க.
ஒவ்வொருத்தரும் நீங்க நினைப்பீங்க ஆண்டு இறக்கமுள்ள தேவன் நிறைய மன்னிப்பாருன்னு சொல்லி. நான் பார்த்த வரைக்கும் 2 விஷயத்தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இனி வர காலத்துல. இனிமே நிறைய நாள் கூட்டி தருவாரு. 2ஆம் விஷயம், நீ உடனே கீழ்ப்படிஞ்சு போனேன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசவி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. இதாமா சொன்னாரு. அவர் பண்ண மெசேஜே இதான், இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் போது, அவ்வளவுதான், இதான் மெசேஜே. இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. மனுஷரும் மிருகங்களும் இருட்டினால் மூடிக்கொண்டு, கடைசி வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் பொல்லாத வழி விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா, அந்த தேசத்துல பார்த்தா 1,20,000 ஜனங்களுக்கு மேல இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா அங்க ரட்சிப்பு வரும், ஆபத்து விலகி போகும். புரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை சொன்னாரு. மிஞ்சி பண்ண அந்த வார்த்தை ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த பட்டணம் காக்கப்பட்டது, அந்த பட்டணம் அந்த ஆபத்து விலகி போனது. நீ கீழ்ப்படிஞ்சு ஆண்டு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இழந்ததெல்லாம் மீண்டும் தருவாராம். கண்கள் மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உன்னோட பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆபத்தெல்லாம் நீ அறிந்திருக்கிறேன். உன்னோட பிள்ளைங்க கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா இந்த ஆபத்திலிருந்து ஆனால் இந்த பிள்ளைங்க விலகி ஜீவிக்க முடியும். இனி ஒரு தீர்மானம் எடுத்து உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி உறுதியாய் காணப்படைய உதவி செய்யும். சபைக்கு ஆனால் இந்த பிள்ளைங்க சீக்கிரமா வந்து எல்லாத்திலும் பங்கு கொள்ள உதவி செய்யும். ஐயாவோட வாஞ்சி இருப்பது நிறைவேற்றும் வல்லமையாக பயன்படுத்தும். சாட்சியம் இயேசு நாமத்துக்கு